ஹே गाइस ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பை எப்படி சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்டாக ஸோ டெலிகிராம் எப்படி ஃபோனில் யூஸ் பண்ணுறது எல்லாமே எல்லா யூஸஸும் இருக்கிற அதே மாதிரி சிஸ்டத்துலேயும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப் வந்து பீட்டா வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலிமா நம்ம வந்து பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணிட்டா ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி வீடியோ கால் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே நம்ம லேப்டாப்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து சிஸ்டத்தில் என்னென்ன பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவும் போல் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பு போய்க்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் அந்த வெப்சைட்டுக்கு போவோம். ஸோ வெப்சைட்டில் பார்த்து நிறைய போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் வந்து அதாவது வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ப்ரௌசர்லேயும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை காட்டுறேன். ஸோ லோட் ஆகட்டும். ஸோ பார்த்திங்கன்னா வந்துருச்சு கியூஆர் கோட். நீங்கள் எப்போ போல் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஃபோனில் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஹே கைஸ் ஸோ வந்து உங்கள் ஃபோன் எடுத்துங்க. ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எப்போ போல் லிங்க் த டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் வரும். ஸோ அதுக்குள்ளே போங்க. ஸோ மல்டிபிள் பீட்டா டிவைஸ் பீட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாயின் பீட்டான்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லிமிடேஷன் போட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பக்ஸ் இருக்கலாம்னு போட்டிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அடிவாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதில் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து ஜாயின் த பீட்டா அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஏதோ மெசேஜ் வருது. ஸோ பெருசு ஒன்றும் இல்லை. நம்ம அதை அப்படியே கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பீட்டாவோட ஜாயின் பண்ணிடுவீங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் எப்போ போல் லிங்க் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து எப்போ போல் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஒருவேளை உனக்கு பிடிக்கலிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரிமூவ் ஃப்ரம் பீட்டா டிவைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அதாவது வாட்ஸ்அப் எப்படி யூஸ் ஆகுது, ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் வந்து லேப்டாப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ப்ரௌசர்லேயும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நான் வந்து இப்போது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து டவுன்லோட் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அந்த மெசேஜஸ்லாம் டவுன்லோட் ஆகும். ஸோ ஒரு வேளை சிங்க் இல்லைன்னா அதாவது நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதான் நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த மெசேஜ் எல்லாம் இதில் வந்து லேப்டாப்புக்கு அப்படியே டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ பார்த்திங்கன்னா அந்த மெசேஜ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஸோ பார்த்திங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் போகிற டெஸ்க்டாப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா சின்ன பீட்டா ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு பீட்டா வெர்ஷன். நீங்கள் வந்து பீட்டாவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான இண்டிகேஷன் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஏதோ ஒரு கான்டாக்டை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா கால் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீடியோ சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே தெரியும். ஸோ ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து பீட்டாவோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வர மெசேஜஸ் எல்லாம் தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து செப்டம்பர் 19 தான் நீங்கள் பீட்டாவில் ஜாயின் பண்ணி இந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செப்டம்பர் 19 வர மெசேஜஸ் எல்லாம் தான் இதில் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் 18 வந்து எங்கள் ஃபோன் மூலிமா நீங்கள் எதாவது மெசேஜ் பண்ணிங்களா அதெல்லாம் வராது. ஸோ நான் உங்களுக்கு வந்து இதை காட்டுறேன். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ பார்த்திங்கன்னா அடிஷ்னல் மெசேஜஸ் ஃபார் திஸ் சேட் ஆர் பீயிங் சிங்க்டு அப்படின்னு தான் போட்டு வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த 18th அதுக்கு மேலே பழைய மெசேஜஸ்லாம் இப்படி தான் வரும். ஸோ அதுக்கு மேலே எல்லாம் வராது. நீங்கள் வந்து இதுக்கு மேலே நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே உங்கள் 2 டிவைஸ் நீங்கள் ஃபோன்லேயும் சிங்க் ஆயிரும் அண்ட் லேப்டாப்பில் நீங்கள் பண்ணுற மெசேஜும் ரெண்டுமே சிங்க்லேயே இருக்கும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.